எப்படின்னா இந்தியாவில் அதிகார வர்க்கங்களுக்கும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பேசுவோம். அடித்தட்டு மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் பூர்வக்குடி மக்களுக்கும் இங்கே எப்போவுமே இந்த சட்டம் பேசுனதே இல்லை. அது வடநாட்டில் இருந்தாலும் சரி, தென்னிந்தியாவாக இருந்தாலும் சரி, வட இந்தியாவாக இருந்தாலும் சரி, இதே பிரச்சனை தான். மணிப்பூரில் அதே பிரச்சனை தான் ஓடிச்சு. இங்கே மாஞ்சோலையிலேருந்து இப்போ தொடர்கதையாக வருஷநாடு பகுதியோடைய பிரச்சனை. இங்கே கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்களுக்கு மேலே பூர்வக்குடி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த பூர்வக்குடி மக்களுக்கு அங்கே வாழ்கிறதுக்கு, இந்த மண்ணில் வாழ்கிறதுக்கு அனைத்து உரிமையும் இருக்குது. ஆனால் காட்டை ஆக்கிரமித்து வச்சுருக்கிறது யார்? பல ரெசார்ட் ஓனர்கள். சொகுசு விடுதி கட்டி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் தான் பொறுப்பேற்கணும், அவனைத்தான் காலி பண்ணணும். ஆனால் இந்த கேடுகட்ட தமிழ்நாட்டு அரசு, திமுக அரசு, இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு பணக்காரர்களுக்கு மண்டிக்கிட்டு போய் அப்பாவி மக்களை காலி பண்ணணும்னு சொல்லி எல்லா மக்களும் நடுத்தெருவுக்கு வந்திருக்கு. ஆரம்பத்திலிருந்து தமிழ்நாட்டில் இந்த பூர்வக்குடி மண்ணுக்குன்னு ஒரு போர்க்குணம் இருந்துச்சு. அந்த போர்க்குணத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த திரைப்பிம்பம், இந்த கூத்தாடிகளை காமிச்சு இந்த நாட்டை நாசமாக பார்க்கணும் பத்தாம இந்த மண்ணுக்கு போர்க்குளம் இல்லாமல் கூத்தாடி பின்னாடி அலைய விட்டதின் விளைவு இன்னைக்கு மக்கள் தெருவுக்கு வர்றதுக்கு தெருவுக்கு வர்றதே இல்லை. ஒரு சில இடங்களில் பிரச்சனைன்னு வரும்போது வர்றதை கண்டுக்கிறதுக்கு இந்த நாதியத்தை தமிழ்நாட்டில் நாதி இல்லை. ஆளும் தாவேக அரசுலேருந்து ஒரு நாய் பேசலை. இந்த பிரச்சனையை பற்றி வெளியில் யாரும் பேசலை. தாவேக அரசுக்கு துப்பு இல்லை. ஏன்னா ஆளும் அரசு அவங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம், கோர்ட்டு ஆர்டர் போட்டுருச்சு. 20ஆம் தேதிக்குள்ளே ஒப்படைச்சு ஆகணும்னு கோர்ட்டு ஆர்டர் போட்டுருச்சு. அப்படி சென்டிமெண்டலாக அனுதாபம் காமிச்சு நீங்கள் விட்டு வச்சு